நியூஸ். நான் பிரிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 நம்ம காலேஜ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பார்க்க போகிறோம்னா காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இல்லை சவுத் ஜோனில் இருக்கிற, அதாவது சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் த காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணி தருவாங்க. பட் சவுத்துலனாலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கே இருக்காது. என்ன ரீசன்ஸ்னால் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால சென்னை, கோயம்புத்தூர் தான் படிப்பாங்க. இதுலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது எந்த காலேஜ் பண்ணலாம் அப்படின்லாம் இருப்பீங்க. சவுத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணித்தர காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 15 காலேஜஸ்குள்ளே தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த காலேஜ் தான் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றி டீட்டெயில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இது வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். பட் ஆனால் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜ் எப்போ ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா 1998 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்குது. இந்த காலேஜோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா 47 ஏக்கர்ஸ். இந்த காலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா காமராஜ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அப்படின்னா KCET விருதுநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க ஒரு அஃபிலியேட் காலேஜ். இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kamaraj-engineering.edu.in. இதுதான் இந்த காலேஜோட வெப்சைட்டு. இது வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். அது இல்லாமல் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷனில் NAC NB எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுவும் NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. தென் NIRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 251 300 ரேங்க்குள்ளே இருக்கிறாங்க. தென் இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா UG மட்டுமே 840 சீட்ஸ் இருக்குது. அதில் PG பார்த்தீங்கன்னா 74 சீட்ஸ் இருக்குது. தென் UG கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 60 சீட்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 120, தென் EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸு, EC எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 120 சீட்ஸு, தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 60 சீட்ஸு, மெக்கானிக்கல் 120 சீட்ஸ் இருக்குது. தென் மெக்காட்ரானிக்ஸ் 60, பயோடெக்னாலஜி 60, இன்ஃபர்மேஷன் 60, தென் பாலிமர் டெக்னாலஜி 60, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 60. ஓகேங்களா, கம்ப்ளீட் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது கோர்சஸும். தென் PG கோர்சஸ் பற்றி பார்த்தீங்கன்னா தென் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் 9 சீட்ஸு, தென் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 9 சீட்ஸு, பவர் சிஸ்டம் அண்ட் இன்ஜினியரிங் 9 சீட்ஸு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் 18, பயோடெக்னாலஜி 18, தென் பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 9 சீட்ஸ் இருக்குது. இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா UG மட்டுமே உங்களுக்கு 2483 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் மேல் மட்டுமே 1627 ஸ்டூடெண்ட்ஸும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 856 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதுவும் மேலில் பாதி வந்து ஃபீமேல் படிக்கிறாங்க. தென் PGயை பொறுத்த வரைக்கும் 43 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் மேல் மொத்தம் 18 ஸ்டூடெண்ட்ஸும், ஃபீமேல் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PG படிக்கிறாங்க. தென் வித்தின் த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UGயில் வித்தின் த ஸ்டேட்டில் 2472 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்லையும், அவுட் சைட் த ஸ்டேட்லேருந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவுட் சைட் கண்ட்ரிலேருந்து யாருமே கிடையாது. அதேமாதிரி PGயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தின் த ஸ்டேட் வந்து 43 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட் படிக்கிறாங்க. அவுட் சைட் த ஸ்டேட், அவுட் சைட் கண்ட்ரி யாருமே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் ரொம்ப அதிகமாக படிக்கிறாங்க. தென் இந்த காலேஜோட கிராஜுவேஷன் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1920 UGயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து நியர்லி 800 கிட்ட தான் இருக்குது, இல்லை 800 அபோட் இருக்குது. பட் ஆனால் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 650 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கிராஜுவேட் ஆகிருக்கிறாங்க. நியர்லி அதாவது 85 to 90% வந்து டெஃபினட்டாக கிராஜுவேஷன் இந்த காலேஜில் இருக்குது. தென் அதேமாதிரி PGயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 27 நியர்லி 30 கிட்ட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க, கிராஜுவேட் ஆகிடுறாங்க. 85 to இங்கேயும் 90% கிட்ட தான் உங்களுக்கு கிராஜுவேட் ஆகுது. தென் அது பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 2021 721 ஸ்டூடெண்ட்ஸில் 410 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் கிராஜுவேஷன் இது ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிருக்காங்க. தென் அதேமாதிரி PGயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2020 யாருமே வந்து பண்ணி தரல. மேபி கோவிட் ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் ஹையர் ஸ்டடீஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலேஜோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 3.5 lakhs இருந்திருக்கு UGக்கு. பட் PGக்கு வந்து 3 lakhs ப்ரீவியஸ் இயர்ஸில் உங்களுக்கு PGக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் லாஸ்ட் இயரில் வந்து 2020 உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி தரல. பட் ஆனால் இங்கே PGக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஆவரேஜாகவே 3 lakhs மேலே இருக்குது. தென் நம்ம கவுன்சிலிங் கட் ஆஃப் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ரிசர்வேஷன் படி சொல்லிடுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் கூட கவுன்சிலிங் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸை இந்த வருஷம் வந்து இது கொஞ்சம் லைட்டாக வேரியேஷன் ஆயிடுச்சு MBCக்கு. பட் OC 31%, MBC BEC பார்த்தீங்கன்னா 26.5, தென் BC பார்த்தீங்கன்னா 3.5, தென் MBC அண்ட் DNC பார்த்தீங்கன்னா 20% இருந்துச்சு. இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ MBC வீக் வந்து 10.5, தென் DNC வந்து 7.7%, தென் MBC வந்து 2.5% கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. தென் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் SCயை பொறுத்த வரைக்கும் 15%, தென் வந்து SCயை பொறுத்த வரைக்கும் 3%, STயை பொறுத்த வரைக்கும் 1%, டோட்டலாக வந்து 100%. இதுதான் பிரிச்சிருக்கிறாங்க.
தென் லாஸ்ட் இயரில் எந்த அளவு கவுன்சிலிங்ஸில் மூவ் ஆயிடுச்சு அப்படி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61 சீட்ஸ் போயிருச்சு. தென் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸும், இசி வந்து 48 சீட்ஸ் போயிருச்சு. தென் இஎன்ஐ பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸும், மெக்கானிக்கல் 21 சீட்ஸ் போயிருச்சு. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 24 சீட்ஸும், மெக்காட்ரானிக்ஸ் வந்து 10 சீட்ஸும், தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 23 சீட்ஸும், தென் பைக் டெக்னாலஜி 29 சீட்ஸும், பாலிமர் டெக்னாலஜி வந்து 4 சீட்ஸும் போயிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு லாஸ்ட் இயர் எப்படி மீதி காலேஜஸில் எப்படி போயிருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் போயிருக்கேன். அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் எதுவுமே மூவ் ஆகவே இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு இல்லவே இல்லை. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, தென் பயோடெக்னாலஜி, இசி இது மாதிரி கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நான் மெரிட் இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் உங்களுக்கு 50% டெஃபினட்டாக வந்து கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்த்துருவோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிவில் பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும், ஓசி மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. ரிமைனிங் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எதுவுமே ஃபில் ஆகல. 80 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஓசியில் போயிருக்கு 10 சீட்ஸு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 138.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 95 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 125 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 82.5 வரைக்கும் போயிருக்கு. எஸ்சி வந்து 93.5 வரைக்கும் போயிருக்கு. எஸ்சி எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டாவில் டோட்டலாக 61 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101.5 வரைக்கும் ஓசி போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 96.5 வரைக்கும் போயிருக்கு. தென் வந்து பிசி வந்து 84.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசியில் சீட் அலங்கேட் ஆகவே இல்லை. எஸ்சி வந்து 93 வரைக்கும் போயிருக்கு. எஸ்சி எஸ்டியில் வந்து சீட் அலங்கேட் ஆகல. டோட்டல் 20 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 116 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 106 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 104.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி வந்து 83 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி எஸ்டி எஸ்சியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. 48 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. தென் இஎன்ஐ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. அதுவும் 102.5 வரைக்கும் போயிருக்கு. அது ஒரு கவுன்சிலில் 2 சீட் தான் மூவ் ஆயிடுச்சு. தென் பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சி, எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 81.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் வந்து எதுவுமே சீட் அலங்கேட் ஆகல. டோட்டல் 21 சீட்ஸ் வந்து ஓசியில் மட்டுமே மூவ் ஆயிருந்துச்சு. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 121 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் வந்து உங்களுக்கு சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. தென் வந்து பிசி வந்து 114.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எம்பிசி வந்து 101.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சி வந்து 90.5 வரைக்கும் போயிருந்துச்சு. எஸ்சி எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. டோட்டல் 24 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மட்டுமே மூவ் ஆயிருந்துச்சு. தென் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஓசி வந்து 98 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம்மில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் எதுவுமே சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. டோட்டல் 10 சீட்ஸ் வந்து ஓசியில் மட்டுமே போயிருச்சு. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி வந்து 118 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் வந்து சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. பிசிஏ பார்த்தீங்கன்னா 101 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எம்பிசி 108.5 வரைக்கும் போயிருச்சு. எஸ்சி எஸ்டிஏ எஸ்சியில் சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. டோட்டல் 23 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மட்டுமே மூவ் ஆயிருச்சு. தென் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 136 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 110.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசி வந்து 106 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எம்பிசி 98 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சி வந்து 115 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் அலங்கேட் ஆகல. டோட்டலாக 29 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சு. தென் பாலிமர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஓசி 107.5 வரைக்கும் போயிருந்துச்சு. பட் ஆனால் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் வந்து எதுவுமே சீட் அலங்கேட் ஆகல. டோட்டல் 4 சீட்ஸ் தான் உங்களுக்கு கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் இந்த வருஷம் இந்த காலேஜில் கவுன்சிலிங் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னா சேம் ரேஞ்சஸ் தான் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக்னாலஜி, ஈஸி மட்டும் தான் உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆகுமே தவிர ரிமைனிங் எதுவுமே வேரியேஷன் ஆகும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கீழே இருக்குது. சவுத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரவேற்பும் இல்லை. அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4 கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். தவிர மீதி எல்லாத்துக்குமே வேரியேஷன் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தென் அடுத்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து NBA NAC வாங்கியிருக்க அக்ரிடேட்டட் காலேஜ். த்ரூ கவுன்சிலிங் மூலியமாக பார்த்தீங்கன்னா 55,000 வந்து ஃபீஸஸு. இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 87,000 ஃபீஸஸ் தான் ஆகும். பிடெக்கு பார்த்தீங்கன்னா 30,000 per செமஸ்டர் ஆகும் அக்ரிடேட்டட் காலேஜுக்கு. ஓகேங்களா? தென் அடுத்து இந்த காலேஜ் ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 per month ஆகுது. ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,900 per month ஆகுது. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. காஷன் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 3,000. தென் எஸ்டாபிலிஷ்மெண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 3,000 per year சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. மினிமம் வந்து 13,000லேருந்து மேக்ஸிமம் 34,500 வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சொல்லியிருக்காங்க. தென் இந்த காலேஜில் மீதி எப்படி ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் புக்ஸ் ஜேர்னல் ரிசோர்சஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 54 lakhs உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் லெபார்ட்டரிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் இன்ஜினியர் ஒர்க் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 lakhs வந்து 62,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் மட்டுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டுமே 6 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் செமினார்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் மட்டுமே உங்களுக்கு 40 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இங்கே வந்து NAAC NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கனால டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு A1s எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரிக்குலத்தை நல்லாவே பண்ணி தரணும். அதனால் அது NBA வாங்கியிருக்கனாலே உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறையே இருக்காது, உங்களுக்கு நல்லாவே பண்ணித்தராங்க. இதில் இருக்க மேஜர் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து சவுத்தில் இருக்கிறது தான் பெரிய ட்ராபேக்காக இருக்கே தவிர ரிமைனிங் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாவே பண்ணித்தராங்க. நீங்கள் சவுத்தில் சவுத்துலேயே எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த காலேஜை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தடவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.